கோட்டை அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன கண்ணு. அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன கண்ணு. செட்டி நாட்டு சின்ன பொண்ணு சிக்குன்னு இருக்குது. சக்கு 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 தேவயானி நீ தினந்தோறும் தேவதானி. என்னது அது போல அக்கா பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன பொண்ணு. குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும், கூடசாலி ரக்கமா பொண்ணு வேணும். சமக்கொல்லியா சாதி சனா பேசையில குச்சு குச்சு ரக்கமா வர மாட்டா, கொஞ்சம் பேச பொண்ணு ஒண்ணு தர மாட்டா. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனது நம்ம உடம்பு என்ன விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, ஊரு விட்டு ஊரு வந்து காதல் பண்ணாதீங்க. உன்னைய காதல் பண்ணிட்டாலும் மசத்தை புடுங்கின மாதிரியா. நீங்க அப்படியே பண்ணிட்டாலும் கிளு கிளுந்தியா இருக்கு. ஏய் மரியாதையா பேசு. நீ மரியாதையா பேசு. மரியாதை கொடுக்கணும்னா என்ன மாதிரி நாடத்துக்கு வர்ற? மண்டைய பாரு நக்குன மாதிரி இருக்கு. ஓ மண்டைய பாரு தேன்றாட்டம் உண்டா. எதுக்கு ஏன் மண்டைய பத்தி பேசுற நீ தயா? ஏய் நைனா அங்க வந்து அஸ்டாடா. யார் நைனா? அட முதுவ பாருங்க தோசைக்கல்ல பரட்டி போட்டாரு. மூஞ்சியை பார்த்து பேசுமே. எதை பார்த்து பேசிட்டு இருக்க? உன் முன்னாடி பாருமே எலி கூடு மாதிரி இருக்கு. எலி கூடு மாதிரியா இருக்குது. ஜெயப்பிரியா சொல்லுங்க ராதாகிருஷ்ணா. பேர் சொல்றவளுக்கு வண்டி அங்க என்னங்கம்மா என்ன பிச்சு புடி பிச்சு. நான் திரி தலால போட்டு உன் கம்பு கூட்டு மதுரை கறிக்கி விட்டு போயிருவேன். நீ கருகிற வரைக்கும் எங்க என்ன புளியங்க பறிச்சிட்டு இருக்குமா, திருப்பி நான் சூடு வச்சு புடுவேன் பாத்துக்க. சூப்பை குடிச்சா எலும்பு வாயில வச்சு விட்டுருவேன். சூப்பு இல்லங்க சூடு வச்சிருவேன்னு சொன்னேன். இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இவ்வளவு சபையில என் பேரை சொல்லி கூப்பிடுறிய குஞ்சுத்தா கோழி குசு. குஞ்சுத்தா கோழி கோழி எதை விடுறத போய் பாத்துக்க பாரு. ஒன்னுக்கு ஒண்ணுக்கு இருக்க தெரியாது. சின்ன வயசுல வரல சின்ன வயசுல உனக்கு ஒண்ணுக்கு இருக்க தெரியாது. உங்க ஆத்தாட்ட நான் தூக்கிட்டு போய் என்ன தூக்கிட்டு போய் அப்படி வளர்த்த எம்கேர பேரை சொல்லி கூப்பிடுறிய போந்தா கோழி. நீங்க எனக்கு பெரியப்பா வேணுமா? அப்பனா பெரியப்பானா உங்க அத்தாவை நான் என்ன செஞ்சேன்? நீ தானே சொன்ன. இப்ப நீ தானேயா சொன்ன. உங்க அம்மா எனக்கு அத்தை, நீ எனக்கு சுத. என்னது என்னையா சொல்ற? நான் பேசுறது எனக்கே புரியாது, ஊருக்கு என்கிட்ட புரிய போகுது. என்கிட்ட சிரிச்சா சரி. இந்த நாடகத்தில் நம்ம எல்லாரும் நினைப்போம் என்ன நினைப்போம்? டான்ஸுக்கார பிள்ளை இந்த அப்படி ஆட சொல்லு இப்படி ஆட சொல்லு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி தான் நம்மெல்லாம் பார்க்குறேன். ஏதோ இந்த சீனுக்கு தகுந்த மாதிரி நான் நடிக்கிறனால தான் உங்களை அப்பப்போ கசகசா பண்ணுவேன். பண்ண வேணா சம்சாவும் பண்ண வேணாம். தரித்திரம் இந்த பெட்டிக்காரன் தரித்திரம் பிடிச்சவன் அற வாங்கிட்டு மேற்க வந்து ஓட போறான்டா. ஏதாவது ஒன்று தொடம் போகும்போது என்னத்த அண்ணப்பா அப்படிதாப்பா பேசுவார். என்ன சொல்றீங்க? அதுக்கு 150 ரூபா சேர்த்து தரேன். அதெல்லாம் கணக்குல எழுதவே இல்லை. ஜெயப்பிரியா ராதாகிருஷ்ணா என்னடா எழுத்து பேசுறா? பெருத்த அவமானம்னே. நீ தான் சொல்லி கொடுத்து கூட்டியாண்டா. பெருத்த அவமானம்னே. பேண்டிட்டு வா. கேரட்டா என் ஆண் வர்க்க மாறி இந்த உலகத்துல எந்நிலை இருந்தாலும் தன்னிலை மறாத ஒரே ஜீவன்னா ஆண்கள் தான். எனி டைம் ஒரே கைதட்டலாம். இவங்க பரிச்ச புழு புழுன்னு எழுதுவாங்க. பண்றோம்னே புரியல. இவெல்லாம் 5வது படிக்க மாட்டேன் தான். இளைஞர்கள் சொல்லலாம், திருமணம் செஞ்சவங்க கைதட்டலாம். ஏன் செய்யாதவங்க கைதட்ட கூடாதா? ஆனா பெண்கள் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாத்தே ஆம்பளை நாங்க நல்லா இருக்க முடியும். உண்மைதான். தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு தலை குனிஞ்சு நடக்கிறதுக்கு பொம்பளை நாங்க தான் காரணம். இதுக்குத்தே உன்னை போன மேடையில கண்ணத்தை சேர்த்து அதுக்காக வாயில என்ன வடைய வச்சுக்கிட்டு நிக்க சொல்றீங்க? தலை குனிஞ்சும் தலை நிமிர்ந்து நடக்கிறது யாரு? நாங்க தான் காரணம். ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு பொம்பளை நாங்க தான் காரணம். நாங்க நினைச்சோம் எப்பேற்பட்ட நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா ஆக்கிடுவோம். எங்க கையில தான் இருக்கு. இதை எவனாவது லூசு போய் வருவியா அவன்கிட்ட போய் சொல்லு. அதனாலதான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்ல தலை நிமிர்ந்து நடக்கிறதும் தலை குனிஞ்சு நடக்கிறதும் பொம்பளை ஆளு கையில கிடையாது. நாங்க நடந்துக்கிறதே உங்களுக்கு மரியாதைங்க. பொம்பளை ஆளு கையில கிடையாது, ஆம்பளை ஆளு கையில கிடையாது, ஆசாரி கையில இருக்கு. ஏன் ஆசாரி கையில இருக்கு? நிலையை இப்படி வச்சுட்டா மயிர்ல அவன் நடப்ப. எல்லாம் இப்படி படுத்துக்கிட்டு யோசிப்பீங்களோ? உன்னை நான் நோத்தாங்கம்மான்னு வஞ்சி அதை கொண்டு போய் என்ன பண்ண போறேன்? இதை கொண்டு போய் வந்தம்மா குளிருக்கு 2 தடவை தலைவணுமா காந்தி நேரு பேசுமேன். இங்க வா செய்யா வாடா.
அண்ணே அண்ணே மணி அண்ணே அந்த ராதா மாமா கூப்பிடுறாருண்ணே. ஏன் சக்கத்தில் கேட்டுட்டே வருவீங்களா அவர்கிட்ட? ஐயோ எங்க அண்ணன் கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஏன் தேவரியாதை கொச்சுவியா? ஏய் இங்க வா. இன்னும் மிரட்டுற? வா இங்க வா. வர முடியாது போ. அப்போ நீ வரலைன்னா அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த பூரிய காக்கு. சும்மாவா நீ பூரி வாங்கி கொடுத்த? உனக்கு நான் 2 வடை வாங்கி கொடுத்தேன்ல. சரி வா வா. ஏய் ஜெயா, அருணா கயிறு போடலையா? எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? மோகனைய பாரு மோகனைய. எது எதமா கண்டுபிடிச்சிட்டு சால நல்ல கடந்து வாடி புள்ள தண்டார் பேட்டைய தாண்டி வாடி ஓட நல்ல கடந்து வாடி புள்ள ஓடி போவோம் தஞ்சாவூர். ஓடி போவோம் தஞ்சாவூர். பழகா கட்டு தலை பழகா குண்டி பழகா. உனக்கு தலை பழக வேணும்னா குண்டி பழக வேணும். நீ தானே சொன்ன ஆதாரி கையில் இருக்குண்டு. ஆதாரி கையில் இருக்கு. குனிஞ்சு முக வைப்பேன், நிமிந்து முக வைப்பேன். இது என்ன 2 மண்டையும் ஒரே மாதிரி இருக்கு? இது மண்டே நல்லா பாருவே. கொக்கு ரோமத்தை 2 பிச்சு விட்டா அப்படி இருக்கும் பாரு. ஓ மண்டையும் முத பாரு 2 மூஞ்சியும் அப்படி தயார் இருக்கு. 2 பேருமே பேச. பாதியில மட்டும் முடியலாம இருக்குது. இவன் எங்க அண்ணன். இவங்க எங்க அண்ணன் இவங்க அக்காவத்தான் நான் கட்டியிருக்கேன். என்னது அக்காவை கட்டியிருக்கியா? அட மானக்கட்ட குடும்பங்களா, என்ன முறை அது? பழக வேணுமா? இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? போட்டுக்கிட்டு உட்காந்துக்கலாம். என்னது என்னமோ சொல்றியே காதுல தப்பாவே விழுகுது. ஏற்கனவே உன்னை பார்த்தா நான் சப்பு சப்புன்னு அரைவேன். பழகம் எடுத்து மூக்காந்து அடிச்சிருவேன். போடா தப்பு தப்புன்னு அரைவியா? போடா தப்பு தப்புன்னு அரைஞ்சு விடு. நீ போடா. ஐயோ புடிச்சு இழுத்துறாதீங்க, என் கால்ல அது போட்ற போறா இருக்கு. போடா. எங்கயா போக சொல்ற? போடா போடான்னு. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி நல்லா போய்க்கிட்டு ஊட வந்து கெடுத்து முடியா? நீ எல்லாம் ஊட வந்தாங்க. ஊட வியாபாரம் பண்றாலும் ஓரமா போக வேண்டியதானயா? ஐயோ பொறுமசாமி பொறுமசாமி. ஐயோ பொறுமசாமி. உன்னை வர சொன்னடா மயிர் மேனே. நீ என்னடா வர சொல்றது? யாரை கேட்டு உள்ள இருக்க ஊரு இதை தூக்கிட்டு வந்த? ஊரு தூக்காம உங்களா தூக்குவாங்க. அவன் உன்னை எப்படி என்ன அண்ணன் நாத்தாலும் கூட பிறந்து குடலாம் தூக்கி. அது மூஞ்சிய பாரு, இட்லி மாதிரியே. போட்டு கீழே போட்டு வச்சிடுறேன். ஆளுகளே மூஞ்சலி ஒரு பெஞ்ச தூக்க வழியில அது வாய் மட்டும் ஆளுக்கு அடிக்கிறீங்களா? அண்ணே மண்டை நல்லுவதுண்ணே. சாலையில ஐயோ 2 மூஞ்சி பாக்கல எனக்கு இதெல்லாம் எரியுது. இருஞ்சா கிரீம் போட்டுக்க. அண்ணே சார் போச்சு வாலிம் வைங்கண்ணே. அது எப்படி 2 மண்டையும் ஒரே இடத்துல செஞ்சாங்களா? கும்புறேன் உங்க காலில் விழுகிறேன் வீரன், ப்ளீஸ் அண்ணே. ஐயோ தலைவா, இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா? சாலையில 2 மரம் ராசா தர்காரு வச்ச மரம். சாலையில 2 மரம் வச்சா.
ஆட்டிக்கிட்டு நான் முடிக்கிறப்பா. ஒண்ணு நீ ஆடு இல்ல நான் ஆட விடு ப்ளீஸ் ப்ரோ. ஆட விடவா? நாளைக்கு சோறு இங்க பல்லு இருக்காது, அசைச்சு புடிங்கே விடுவேன். என்னவோ இப்ப மட்டும் இருக்கிற மாதிரி. இங்க பல்லு அதுக்கு வாய் இருந்தா பார்த்தாதா? இங்க வாங்களே, சோத்த தின்றுவீங்க, இந்த எலும்பை எதுல கடிப்பீங்க? எலும்ப தூம்புவேன். சொன்ன நீ திருந்த மாட்ட மயிர் மகளே. அவன் சொன்னதும் உன் எலும்பு சொன்னேன். அவன் உனைய சொல்றேன். ஐயோ மூச்சிய பாரு. ஐயோ சாலையில 2 மாடம். வாய முத அப்படி வைக்காத. அட பைத்தியமாடா இவங்க. ஒண்ணு கேட்டு பேசுறதுக்கு தானே மூக்காந்தல அரைஞ்சேன் போன மேடையில. சாலையில 2 மரம். 2 மரமா? 2 மரம். ஏய் என்ன தமிழ் பேசினால புரியாததுல பெரிய இங்கிலீஷ் பேசிக்கிறாரு. சாலையிலன்ட்டு தமிழ் சொல்லிட்டு அப்புறம் 2 2ன்னு சொல்றா. டு 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 டு. ஏய் இச்சிதா இச்சிதா முத்தந்தா கண்ணத்துல இச்சிதா. ஒன்னு அவன் காரில் வரும்போது சொல்றேன். என்ன சொன்னா? சேப்பரியா சரியான கட்டம், ஒரு நாளைக்கு ஒன்னு அவன் சொல்றேன். என்ன சொன்ன? அவன் சொல்றேன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு திரியுது. ஒரு நாளைக்கு உன்னை அவன் சொல்றேன் அப்படி சொல்றேன். என்ன சொன்ன? ஒரு நாளைக்கு என்ன சொன்ன? ஒரு நாளைக்கு என்னமோ சொன்னியாம்ல. என்ன சொன்ன? அதான் சொல்றேன். ஏய் செவத்தவே போய் சொல்றா. ஐயோ பொறுமசாமி பொறுமசாமி. செவத்தவே போய் சொல்ல மாட்டான். செவத்தவே போய் சொல்ல மாட்டான். நீ கருவண்டு. செவத்தை போய் சொல்ல மாட்டான். செவத்தை போய் சொல்ல மாட்டான். வசனம் மறந்துருச்சுன்னா விடு. சாலையிலே இறகமே பாட்டு தெரியல, என்ன பாட்டுன்னு தெரியும். சரி ஏலம் சார் ஏலம். என்னடா? அட என்னங்கடா? கிழக்காத்தா கிழக்காத்தா உலக்காத்தா? கிழக்காத்தா சந்தன மாற வெகு வேகமா புத்திருக்கும். கொப்பரிக்க போகிடாம விமானத்துல பட்டலமோ. லேலோ லேல 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 லேலோ லேலோ லேல 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 லேலோ லேலோ லேல 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 லேலோ லேலோ லேல லேலோ லேல லேலோ லேலோ. மச்சான் நல்லா கட்டி பிடிக்கிறீங்க மச்சான். புதுசா சொரண்றியா? பிச்சு புடுவே. மொத்த உண்மையிலே ஏத்திட்டாடா. பட்டுச்சா? என்ன செய்ய? அப்புறம் என் பக்கத்துல வந்து சொரண்றீங்க. நான் செய்ய சொன்னது அவனை. அப்புறம் நீ செஞ்சா? போயிட்டேன். போயிட்டானா? என்ன வரைய என்னங்க என்னங்க? அடி தண்ணி கரத்திருச்சு தண்ணி கருத்திருச்சு புள்ள தவள சத்தம் கெட்டிருச்சு. நான் போவேன், நீ தண்ணி அடிக்க பாக்குறியா? ஒன்னு மட்டும் செய்ய விடவே மாட்டேன். களி ஊட இருந்து உழப்பி விட்டுக்கிட்டு இருக்கானே. தொட எலும்பு முறிச்சு விட்டாரு. தண்ணி கருத்திருச்சு அங்க தண்ணி இந்த பஞ்சாயத்தை முதல்ல முடிச்சு விடுங்க. இங்க பாரு, காட்டு ஓனையம் பாரு, அது முகரைங்க. அது தண்ணி சும்மா இருடா. அண்ணே நம்ம அண்ணே சொல்ல வருதுண்ணே. தலைவா ஆமா அம்மா கட்லா மீன் 70 கிலோ பிடிச்சிட்டாரு. ஓடி போய் தட்டிக்கிறாரு மயிர். துண்டு வேணுமா வேணாமாடா வேண்டாமேனே அண்ணே. ஐயோ நான் என்ன செய்வேன்? குச்சி உடம்பு காரி நரம்பு தளர்ச்சியா? இங்கே பபனாக நடித்து உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு அண்ணன் ஆறு காரியப்பற்றி அறியும் இல்லை மறுமலை மண்பின் வாங்கி சப்புன்னு வாயில தான். நல்லா பேசு, புரியுற மாதிரி. ஏங்க ஏங்க என்னங்க காணாமல் போனதை பத்தி அறிவிப்புங்கிற மாதிரி சொல்லி காரியப்பற்றி அறியும் இல்லை மறுபடி மண்பின் காலிப்பை மயிரை பிடிக்கிட்டு படுத்துட்டேன். காலிஃப்ளவரை காரியப்பற்றி அருகாமல் உள்ள மருதம் கூட்டி மண்ணின் மைந்தான். ஏங்க எதுக்கு? ஓயே ஓ வாய் அப்படி வைக்காத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
ரெண்டு பேரும் ஏ மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறார். மாசர் நல்லதுன்னே. என்ன மருதமணி சிவசமாதி அடைஞ்சிட்டேன். வயசான காலத்துல அடங்கி கிடக்குறாப்லையா? நன்றி சொல்லு. நன்றி சொல்லு. நன்றி 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 உனக்கு சொல்ல வார்த்தைகள். ஆமா, பெரிய சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வின்னர் ஒரு பாயிண்ட்ல போனவ. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லையா? ஏய் நன்றி. நான் சொல்ற மாதிரி சொல்லு. பொன்னாடை அணிவித்து புல்லாங்குழல் கொடுத்த ஆட செவுட்டு முண்டா. சொல்ற மாதிரி சொல்லு. தலைவா, கிரேட் தலைவா. அப்படியே கிறுக்கு சக்காலத்தி மாலை. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூற்றியே பொன்னாரம் புவாரம் கண்ணோரம் சொல்ல விடுச்சையா. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூற்றியே குறிஞ்சாக்குளம். நான் எதுல சொல்றது? நீ மைக்ல சொல்ற. நான் சொல்றது இதே மைக்ல எடுக்கிட்டியா? எடுத்து சொல்ற மாதிரி என்ன சொல்லணும்? நான் இதுலயா சொல்றது? ஏங்க உங்க வாய்ஸ் வந்து இனிமையா இங்க பாருங்களேன், குயில் மாதிரி இருக்கு உங்க வாய்ஸ். என்ன ப்ரோ? எதையா பாத்து? ஏய் எதை பாத்துக்கிட்டு இருக்க மோரக்கட்ட? நன்றி சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏய் என்ன என்ன பெரிய அரப்பை மோரம் போட்டு விட்டாங்க உங்களுக்கு. நன்றி. அரப்போன் மோதிரமா? பூரா நம்ம சொந்தக்காரங்க. குறிஞ்சாங்குளம் மண்ணு வந்து புண்ணியமான மண்ணுனே. அது பேரை சொல்ல முடியும்னு சொல்ற பத்தியா? சொல்ல முடியாதுன்னு சொல்லல. சொல்லுனே. என்ன கூட்டமா இருக்காங்க, ஆளுக்கு 10 ரூபா ஓட்ட அரப்பை மோரம் எடுத்துருக்கலாம்ல. என்ன ப்ரோ? இல்லங்க, 1/4 கிலோல செயின் செஞ்சு போறேன்னு இருக்காங்க. இந்த நாய் செயின் இருக்குல்ல? ஆமா, அது செஞ்சு அதை கூட கொண்டு சொல்லுங்க. அது 250 ரூபா, இது 50 ரூபா தான் துண்டு. முகரைய பாரு, அதையும் கொண்டு போய் வித்து நித்தியா? நீ முகரைய பாக்கிறது இந்த இதை பாக்குறியா? ஏன் எனக்கு என்ன கிரகமா அதை பாக்கணும்னு? பெரிய ஓவியம் அதை பார்த்துட்டா துண்டு ஓட்ட உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை பற்றி கௌரவித்த இல்ல கௌரவப்படுத்திய மொட்டனா கண்டாலி மனே என்ன கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களை இங்கே கூட்டியாந்த அழைத்து வந்த எங்களை ரசிக்கக்கூடிய ரசிகர் பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிகர் பெருமக்களுக்கும் அங்கங்களில் இருக்கும் அமெரிக்கா பெருமக்களுக்கும் இந்த நாட்டில் எல்லையில் காக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கும் இந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கே என் சார்பாகவும் நாங்கள் என்னை இந்த உலகம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் மற்றும் காடமங்கலம் முருகன் சார்பாகவும் நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். அந்த பாட்டு பாட மாட்டீங்க? வணக்கம். பாட்டு பாடுறேன். என்ன அழகா பாடுறாரு. பாட்டு பாடுறேன், அவளோட சேர்ந்து ஆடு. சோலையில தோட்டமில்ல நான் பிறந்த நாடு. தோட்டமில்ல நான் பிறந்த நாடு. சொல்லும்படி ஏதுமில்ல கரடு புஞ்ச காடு. தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா 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 தான தந்தன தந்தானா 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 தான தந்தன தந்தானா. ஆட்ட மறந்துருச்சு. இங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு கடைசியில் எண்ணெயில் ஆவிக்க. தோப்புற கண்ணா சரிதானடா? எப்படி கண்டுபிடிச்ச மாத்தியா? அதே மாதிரி இந்த துணிக்கு அதுக்கு பொம்பளை ஆம்பளைன்னு தெரியாது. ஏங்க நான் ப்ளூ கலர் துணி ஏனே ஒரு கண்ணு உள்ள ஒரு கண்ணு மிதக்குது. கண்ணை காட்டு போதும் பொம்பளை தெரியாம ஆம்பளை தெரியாம இப்படித்தான் உன் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கா. மயிலாடும் பாறைகள நாகாடி இருக்கோம். மதுரை மீனாட்சி முத்தலில மிளந்து வாங்கி இருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்லை, நாங்க இப்போ வாங்காத பேரும் இல்லை. நாங்க போகாத ஊரும் இல்லை, நாங்க இப்போ வாங்காத பேரும் இல்லை. மயிலாடும் பாறைகள நாகாடி
கத்தி ஓடல இது என்ன கண்டா இது திருச்சி சேலம் தந்தானி பொள்ளாச்சி என்ன பண்ற பரவாயில்லையே கட்லா மீனை தூண்டி ஒட்டி போட்டுட்டாலும் எண்ணி 2 இனி 216 வயது யாருக்கு தெரியாது ஒரு பெரிய என்ன என்ன நினைக்கிது ஏதோதா என்ன என்ன நினைக்கிது ஏதோத நினைக்கு வண்ண வண்ண தோட்டங்கள் 5 ரூபா வட்டம் விட்டு பறக்குது 5 ரூபா அங்கவா தூக்கலாம் இப்படி அழகத்தை உள்ளே விட்டுட்டு எவனத்தை தூக்குறான் என்ன பாட்டு பாரு இது இந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு அந்த பாட்டு புது பாட்டு யோசிக்கிறாரு மன்னன்ன மாளிகையுள் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி குடி என்னது பொடி பொடி தாளம் போயிருச்சு முண்டை நம்மளுக்கு எதுக்குடா அது அதானே அது எதுக்கு நம்ம தலைவா சூப்பர்யா அது எதுக்கு நம்மளுக்கு இந்த கூட்டம் போகுதுடா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு பேரா பேரா கொஞ்சம் தடியடி மிஸ்டர் கரெக்டாந்தி ப்ரோ என்ன என்ன ப்ரோ டென்ஷன் செய்யா சத் செட்டை பண்ணி விடு படி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ ஏ வாடி புள்ளே ரசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பூ கிழிச்சு அப்ப வாழ்க்கையை சீரழிச்சு என்னது யார்கிட்ட என்னது ஐயோ ஐயோ தம்பி இப்படிலாம் வெறி எடுத்து போய் தெரியாது சே இப்படி பண்ற ஒண்ணு மாதிரி உலகத்துல அவங்களே பார்க்க முடியாது தலைவா ஆமா பொங்கல் விளையாட்டு போட்டியில் 2வது பரிசு எடுத்துட்டார் அவர் ஏன்டா பஞ்சு மிட்டாய் முட்டை நாங்கள் எதுவும் செய்ய தெரியாது நீங்கள் செய்யுங்களேன் எனக்கு செய்ய தெரியாது நான் செய்யறது 350 ரூபா சம்பளம் முழுசாக வேணுமா இல்லை 430 ரூபா எதிர்பார்க்குறீங்க 430 ரூபா சேர்த்து செய்யணும்னா சந்தைக்கு வந்த கிளி ஆடியா சரி பாடுற பாடுங்க சந்தைக்கு வந்த சாட சொல்லி பேசுறடி முத்தம்மா முத்தம்மா பத்த வர வைக்கம்மா முத்தம்மா முத்தம்மா பத்த வர வைக்கம்மா காலத்து மானே பசுப்பு வாடுது தேனே காலத்து மானே பசுப்பு வாடுது சண்டைக்கு வந்த கிளியே என்ன மிஸ்டர் ஜிபி பாரு என்னாச்சு ஏன் வாட் ஃபீலிங் மருதமணி ஹலோ பார்த்தா பொழந்துருவேன் போல ஏன்டா சுத்துறது பூரா என் கூட குத்துறதும் எங்க குத்துவியா ஹலோ ஆயிரம் தான் கிரைண்டரில் மாவாட்டினா தோசைக்கல்ல தான் ப்ரோ தோசை சுட ஏன் முடியும் என்கிட்ட நான் குழம்பு இல்லையா உவ என் குழவைய போட்டு ஆட்ட மாட்டேனா உவ அது பெல்ட்டு கிழிச்சு பிடிச்சிட்டான் கிச்சினு முடிச்சுட்டான் கிச்சினு கிரிச்ச போட்டு கிரிச்சு புடிச்சு கிரிச்சு புடிச்சு என்ன உங்க பிரச்சனை இப்ப அவட்ட ஆடிட்டே உங்களுக்கு பிரச்சனையா ஹலோ இங்க வாங்களே மிஸ்டர் இங்க வாங்க சூம்பி
ஒண்ணு ஒண்ணு என்ன சொல்ல அட என்ன சொல்ல ஏ சின்ன புள்ள இவ செவத்த புள்ள சின்ன புள்ள சின்ன புள்ளு செவத்த புள்ள செவத்த புள்ளு காணாமத்தான் மரம் கலக்குதடி இறக்குதாடி எந்த நேரம் பார்த்தாலும் மண்டையத்தை கொண்டு வாங்க. என்னது மண்டையை வந்து பாக்குறாரு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு டேஸ்ட். நீ என்ன பேசி அண்ணே வேற எங்க மோந்து பார்க்கணும் ஏய் சும்மா நீ போத்துடா. ஏன் வேணாம் வேணாம். வாங்க எங்க வாங்க. ஏன் feeling? வேற டேய் அழகு அழகு அழகு. ஏய் ரொம்ப கொண்டாத. ஆத்தாடி நாடகத்தை கெடுத்தே விட்டானே. ஏய் நான் என்ன சொன்னேன்? அவங்க நல்லா இருக்காங்களான்னு பார்க்க போனேன். இன்னையில இருந்து நீங்க எனக்கு பெரிய அண்ணே முடி நழுவுதுனே. என்ன வந்தாலும் முடி நழுவுதுன்னு சொல்றீங்க, என்ன விஷயம்? என்ன அத சொல்வேனுங்க மந்தலத்து முடி நழுவுது முடி நழுவுது எந்த முடி? என் பொத்து எதை? உங்க பட்டுமாங்க மகா கணபதி அக்ரோ பூச்சி மருந்து கடை. அக்ரோ நிறுத்தி மெதுவா சொல்லு. ஏய் வேகமா சொன்ன தம்பி. சொல்றா இல்ல, ஏய் நீ பண்றது ஃபுல்லா அக்ரோங்க. அக்ரோ அக்ரோ நான் சொல்றேன். சரி மக கணபதி அக்ரோ. அதுக்கப்புறம் இது வரைக்கும் படிச்சா அடுத்தவர் படிங்க, நீங்க படிங்க, நீங்க படிங்க. அதை நான் சொல்லிட்டேன். சும்மா படிங்க, காசா பணமா படிங்க. மகா கணபதி அக்ரோ. அட அக்ரோ பிடிச்ச பூச்சி மருந்து கடை. பூச்சி மருந்து கடை அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்படுகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி நன்றி வணக்கம். நல்லா சொல்லு, நான் சொல்றேன் பாரு. பி மாணிக்கம் பல சரக்கு மளிகை கடை. பி மாணிக்கம் பலசரக்கு கடை சார்பாக பல சரக்கு கடை அப்படி என்றால் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள். அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. அவன் என்ன சொன்னேன்? அக்ரோம் சொல்றாருங்க. ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன புள்ளு செவத்த மச்சான் சொல்லு புள்ளு கருத்த மச்சான் சொல்லு புள்ளு ஊருக்குள்ள உங்களை ஏசுறாங்க. நீங்க முன்னாடிடா சொல்லி பேசுறாங்க. செவத்த புள்ள அதே உன்னை நக்கல் பண்ணி பொத்து பொத்துன்றியான் பாரு. ஏய் நீ அப்ப என் ஆட்டத்தை படிக்கிறியா? ஜெயா பக்கத்துல வா. ஏ சின்ன மச்சான். ஏ ஒத்துடா. எல்லா நடிகர்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அடாடாடாடாடாடாடாடா. பனி இப்படி விழுகுதே, குளிர் அடிக்குதே, துணியை மிதிக்காதடா, துணியை மிதிக்காதடா. சொல்ல பாரு அது மூஞ்சிய பாரு, நட்டுவாக்களி குசுவன மாதிரியே இருக்கும். ஜெயா ஐயோ குளிர் அடிக்குதே. நான் தொடும்போது எதுவும் ஆத்தா தோரமா வாரியா. வந்து என்ன பண்ண போற? பேசாம இருடா. ஜெயா நான் போறேன் முன்னால நீ வாடி ஜெயப்பிரியா, உன்னை நான் பார்த்தவனே நான் எப்படி வர்றதுன்னே தெரியல. ஆமா ரோடு பூரா இடம் இல்ல. அதாவது எப்படி கொஞ்சம் கூட்டமாத்த இருக்கு, வர முடியாது. இப்படி சுத்தி வரணும். அந்த பால் அப்படி ஒதுக்கிருக்காங்க. என்னைக்கு நீ இது பண்ணுவ? இன்னும் 3 நாள் கணக்கு இருக்கான். என்னையா பேசிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு போக இன்னும் 3 நாள் கணக்கு இருக்கு. ஜெயா, நான் உனக்கு இது பச்சை பழம் வாங்கி தரவா? ஆமா ரொம்ப சுகமா இருக்கு திங்கிறதுக்கு. பச்சை பழம் வாங்காத, நேந்திரம் பழம் வாங்க, பெருசா இருக்கும்.
ஒரு வளம் சாப்பிட்டாலும் வகுந்து நிறைஞ்சிரும். நான் பேசும்போது ஏன் ப்ரோ குறுக்க வரீங்க? குறுக்கு இல்லை, அந்த குறுக்கு இல்லை. ரொம்ப 70,000 விற்கிது தங்கம். ஐயோ கொஞ்சம் போல பிச்சுட்டு போட்டா. இவ்வளவு தங்கம் இருந்தா கோடீஸ்வரன், தமிழ்நாட்டிலே கோடீஸ்வரன் நான் போயிருவேனே. நீ சமைக்கிற அடுப்பா நான் இருப்பேன். நான் விறகா இருந்துக்கிறேன். இப்போ சொல்ல முடியாது. இப்போ பாரு, நான் குக்கரா இருப்பேன். நான் கிளியன் சத்தம் போடுறவனா இருக்கேன். அத்தி எச்சிய கட்டி அத்து போயிட்டான்டா. ஓட்டப்பல்லுக்கு அதுக்கும் லங்குட்டாங்க. புளுத்து ஐயா கத்தி வந்து வாயில வந்துருச்சா? அழகுபட்ட பிள்ளை ஏதாவது சொல்ல வரியா? என்னத்த இந்த பிறவில உன்னை நான் கல்யாணம் பண்ண முடியாட்டாலும் ஐயோ நடிக்காத. ரொம்ப ஓ வேலை மேலாத பாரு. காதல் பண்றது நான், நீ எதுக்கு கூட பேசுற? நீ காலில் ஒண்ணு மூக்கல விட ஒண்ணு எனக்கு என்ன. மொத்தத்துல உன் அழகு, இந்த அழகுக்கு நான் என்னடா செய்ய போற? உன் மொத்த உடம்பா நான் இருக்கணும். ஐயோ அந்த உடம்பா இருந்தா பூரா மதுரா நான் இருக்கேன். உடம்பு பூரா மதுரா இருப்பேன். ஐயோ அப்படியே கொய கொய கொய. நீ ஐயா அவனை ஒரு கணேஷ் போல கேஸ் போடுங்க. மதிமரியாதைக்குரிய அருப்புக்கோட்டை காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு குறிஞ்சாக்குளம் கிராமத்தார் சார்பாக, இளைஞர் சார்பாக பொன்னாடை ஒத்தி கௌரவம். இங்கிட்டு வாங்கய்யா. எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம். அருப்புக்கோட்டை காவல் நிலைய தாலுகா காவல் நிலைய சார்பாக பேசுகிறேன். மாலை அணித்து மரியாதை செலுத்திய பெரியவர்களுக்கும் மற்றும் நிர்வாக கமிட்டிகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஐயாடா அதுவே அவர்கிட்ட சொல்றேன். உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இப்போ என்ன செய்ய விடு? நீ செய்ய, நான் நீ செய்யும்போது நான் வேகத்தடையா ஓட்டு. தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு வாழை கூட்டு வைப்போமா? வாழைப்பழம் எதுல வச்சிருக்கீங்க? கல்யாண வெஞ்சனம். வெஞ்சனத்துக்கு வாழைப்பழம் வைக்கிறீங்களா? ஜெயா, உன் கழுத்து நிறையா நான் செயின் போட்டு உனக்கு அழகு பார்ப்பேன். ஆனால் 2 பிள்ளைக்கு மேலே என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்படிலாம் சொல்லாதீங்க. 2 பிள்ளை இல்ல 4 பிள்ளை. உங்களை மாதிரி 2 பிள்ளை, என்னைய மாதிரி போதும். உனக்கு ஒரு வீட்டில் இருக்கும் ஆம்பளை பிள்ளை, என்னைய மாதிரி 2 பொம்பளை பிள்ளை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னடா போதும். என்னைய மாதிரி 2 பொம்பளை பிள்ளை, என்ன தங்க? 2 ஆம்பளை பிள்ளை. 4 பிள்ளை பத்தி நாங்க சாலியா இருக்கோம். உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே இதுல அரைச்ச மிளகாய் அப்படி மாதிரி இருக்கு. என்ன இப்ப பழம் சொல்லிட்டீங்க? நீ 2 பிள்ளைன்றா, அது 4. ஏய், வர்றதுக்கு முன்னாடி சிந்திக்கிறவன் தாண்டா அறிவாளி. இன்னும் வாங்க. நீ என்ன பிடிச்சது? அவர் கல்யாணம் இன்னும் வானமே சொல்றால 3 மாடிக்கு போயிட்டா நீங்களாம். அவன் என்ன செஞ்சுரியாண்டு போய் சொல்ற? நீ அப்படிலாம் சொல்லாதயா. ஒரே பிரசவத்துல 3 பிள்ளை. அம்மா திரீஸ் ட்வின்ஸ் மாதிரி திரீஸ். சின்ன பிள்ளைய வச்சு விளையாடுவாங்கல்ல, வா அப்பா மாட்டு அந்த மாதிரி விளையாடுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. என் மாமனுக்கு திறமை இருக்கு. ரொம்ப இருக்கா? முன்னே பாத்துட்டியா? என்னது? பாத்துட்டான்னு என் மாமே மதுரை வீரே. மதுரை புடுங்குற தூரு. ஜெயா, ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? என்ன பாட்டு? செய்யறது
என்னங்க சொல்றீங்க? செவ்வரணி தோட்டத்தில் கம்மாக்கர கட்டான கட்டளை கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா அந்திசாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அதிசாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி மூக்குலையும் வெள்ளக்கல்லு உன் மூக்க சுத்தி பச்சை கல்லு மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவ மூக்க சுத்தி பச்சை கல்லு மூக்குலைய வெள்ளக்கல்லு உன் மூக்க சுத்தி பச்சை கல்லு ஆதாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா ராதவால வட்டம் போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா என அல வட்டம் போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி பனமரத்து கொஞ்சா குளம் பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில பனமரத்து ஓரத்துல பல்லாங்குழி அடையில எச்சீதரிச்சதென்ன செல்லையா நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா என் கூட 8 நாளா பேசலையே என்னையா என்னையா மேலமசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமசி வீதியில மதுரை மீனாட்சி கோயிலிலே மேலமசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உங்களை பார்த்தனே எனக்கும் வந்துருச்சு. உன் காதலை சொல்லு கட உனக்கு கட என்ன பிறந்தவர் ரெக்க கட்டி பறந்தவ இவதான் தள்ளிக்குள்ள குழுக்குள்ள இவளுக்கு என்ன சொல்ல இவதான் ஊருள்ளா இவரானி கூறியடச்சா ஆசமாமி இவரானு பாட்டு படிச்சா அம்மானியும் உனக்கு என்ன பிறந்தவர் ரெக்க கட்டி பறந்தவ இவதான் என்னை விட உனக்கு இங்க மனசுக்கு பிடிச்சவ எவதான் மாஞ்சிட்டு வீடு போட்டு மைந்திட்டு மாட்டினா மாமாவை வளைச்சு போடு புகுந்திட்டு வீட்டினா ஆளானே காலம் தொட்டு உனக்காக ஏங்கினா அண்ணால தூக்கம் கெட்டு அனல் மூச்சு வாங்கினா பச்சை கிளியே தன் தண்ணி இன்னும் என்னாச்சு உச்சந்தலையே வச்சு மலர் எப்போ உண்டாச்சு மயங்காத வாழ மாட்டு மாமே வந்தாச்சு. போதும் உனக்கு என்ன பிறந்தவர் ரெக்க கட்டி பறந்தவர் இவதா கண்ணா கண்ணா என்னை விட உனக்கு எவரா பாத்துக்க கண்ணா நீ சூட்டும் பூவுக்காக கெடுமோத ஆடுது நீ வைக்கும் பொட்டுக்காக நடுவே வாடுது ஆத்தாடி ஒண்ணுத்தானே
கண்ணா 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 விடு உனக்கு இங்க மனசுக்கு பிடிக்க வைக்கிறதா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவேனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுளே நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுளே நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்சே கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா புள்ளையும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா புள்ளையும் சாவ கூட மறைச்சே திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ திருநீர் பூசுனக்கை திருநீரானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே கொல்லி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே கொல்லி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளை போல் அம்மானு ஆளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளை போல் அம்மானு ஆளட்டும் ஏன்னு படிப்ப
நான்